ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ரவா கேசரி பண்ணலாமா? இந்த ரவா கேசரியில் நான் இன்றைக்கி ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். அந்த பொருள்னால கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ்க்கு இந்த கேசரி ரொம்ப பிடிக்கும், எக்ஸ்ட்ராவும் கேட்பாங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேசரி செய்கிறதுக்காக நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே வறுத்த ரவா. அதே ஒரு கிளாஸ் அளவுக்கு சர்க்கரையும் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பை பாதியாக உடச்சி எடுத்துக்கலாம். கலருக்காக ரெட் கலர் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி. ஃபஸ்ட்டு இந்த கேசரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். 1 கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கும்போது நம்ம கேசரி செய்யும்போது வானலில் அடி பிடிக்கும். அதே சமயம் நிறையா கட்டியாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் நம்ம 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொரு அடுப்பில் வானலில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதில் ரவையை லைட்டாக வறுத்துக்கிறேன். இப்படி ரவையை நெய்யில் வறுக்கிறதுனால நல்லா அந்த நெய்யோட ஃப்ளேவர் எல்லாமே ரவையில் நல்லா இறங்கியிருக்கும். கேசரியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரவை நல்லா வறுந்தாச்சு, தண்ணியும் நல்லா கொதிச்சுடுச்சு. இப்போ நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியை எடுத்து ரவையில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி தாராளமாக இருக்கிறதுனால டக்குன்னு ரவை கட்டி கட்டாமல் இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு இந்த ரவையை கொஞ்சம் வேக வைக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு சேர்க்கறதுனால சர்க்கரை கூட குறையா இருந்ததுன்னா அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு பாதி வெந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ரவை ஃபுல்லாக வெந்தாச்சு. இப்போ நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை சேருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு எல்லாமே கட்டியாக ஆகிடும். ஸோ அதனால் எப்பயுமே சர்க்கரை சேர்க்கும்போது சிம்மில் வச்சுட்டு வேகமாக கிளறி விட்டுருங்க. ரவா கூட சர்க்கரை ஆட் பண்ண உடனே நிறையா கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் நல்லா அழுத்தி விட்டு அந்த கட்டிகள்லாம் உடச்சி விட்டுருங்க. நல்லா கிளறியாச்சு. கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கலர் பவுடரையும் ஏலக்காய் பொடியையும் சேர்த்துக்கலாம். ரவா வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். நம்ம முன்னாடியே சர்க்கரை சேர்த்துட்டோன்னா ரவா ஒழுங்காக வேகாது. சர்க்கரை சேர்த்த உடனே வேகிறது ஸ்டாப் ஆகிடும். ஸோ எந்த டிஷ் பண்ணுறதா இருந்தாலுமே வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். கலர் பவுடர் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்ததுனால நல்லா தளன்னு இருக்குது பாருங்கள். ஆனால் கேசரி ஆறும்போது நல்லா திக்காகிடும், கட்டியாகிடும். இதுவே நம்ம தண்ணி கம்மியாக ஆட் பண்ணியிருந்தோம்னா இந்நேரம் வானல்லாம் அடி பிடிச்சிருக்கும். நல்லா சிம்மில் வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்மளோட அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இந்த வெனிலா எசன்ஸ் தாங்க. இந்த வெனிலா எசன்ஸில் ஒரு 4-5 ட்ராப்ஸ் மட்டும் இந்த கேசரியில் ஆட் பண்ணுங்களேன். கண்டிப்பாக ரொம்ப இந்த டேஸ்ட் உங்கள் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வெனிலா எசன்ஸ் இந்த கேசரியில் சேர்க்கும்போது நல்லா அந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் கேக்கெல்லாம் எப்பயுமே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த வாசனையை இதில் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அதனோட ஃப்ளேவர் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீம் கேட்டு கேக் கேட்டு அடம் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த கேசரி பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஃபில்லிங் ஆகிடுவாங்க. அடுத்தது முந்திரி பயிரை நம்ம வறுத்து போட்டுடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதில் முந்திரி பயிர் வச்சுருக்கோம் இல்லையா, உடச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக இந்த கேசரி பண்ணுறதுக்கு நமக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் நெய் செலவாயிருக்கு. 1 டீஸ்பூனில் ரவையை வறுத்தோம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம முந்திரி பயிரை வறுத்து கொட்ட போகிறோம். அடிக்கடி கேசரியும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த முந்திரி பயிரை வறுத்து நம்ம கேசரியில் ஆட் பண்ணிடலாம். கடைசியாக நெய் சேர்க்கும்போது அந்த கேசரியில் நெய் நல்லா தளன்னு இருக்கும். நம்ம முன்னாடியே நெய் சேர்த்துட்டோன்னா எவ்வளோ நெய் போட்டாலும் அந்த கேசரி எடுத்துக்கிட்டே இருக்கும். ரவா நல்லா உறிஞ்சிக்கும். நம்ம கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்தோன்னா அது அப்படியே நல்லா தளன்னு பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக. இப்போ பாருங்கள் எவ்வளோ நெய் போட்ட மாதிரி இருக்குது. ஆனால் நான் 2 ஸ்பூன் தான் நெய் போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெனிலா எசன்ஸ் போட்டதுனால கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் கேசரி கேட்பாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்.